அதாவது திராவிடம் என்பது சித்தாந்தம் கிடையாது, அது ஒரு பித்தலாட்டம். பிராமணர் சமூகத்தினுடைய சாதி பெயர். இப்போ நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்பாக சந்தித்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதிநிதி கூடிய பெறலையே. முதல்ல விஜய் வந்து தமிழர் கிடையாது, இதை நான் சொல்லலை, அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ இந்த மொழியை பற்றிய அரசியல் புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டை வந்து நான் ஆளப்போகிறோம்னு வாராம்னா அவன் வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட வேண்டிய குற்றவாளி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக நம் அரங்கத்துக்கு வருகை தந்துள்ள மல்லர் மீட்பு களத்தின் நிறுவன தலைவர் செந்தில் மல்லர் அவர்களை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இப்போது தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகளாக திராவிட சித்தாந்தத்தின் ஆட்சி தான் கோலோச்சி உள்ளது. இந்த நிலையில் தமிழரினுடைய ஆட்சி, தமிழ் தேசியம் மலர்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கின்றது? அதாவது திராவிடம் என்பது சித்தாந்தம் கிடையாது, அது ஒரு பித்தலாட்டம், பிறமொழியாளர்களுடைய பித்தலாட்டம். திராவிடம் என்கிற சொல் சமஸ்கிருத சொல், அது குறிப்பாக பிராமணர் சமூகத்தினுடைய சாதி பெயர். இதை நீங்கள் இணையத்தில் வந்து எடுத்து பார்த்துக்கலாம், ஏராளமான தரவுகள் இருக்குது. எனவே நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கிறோம், நாங்கள் ஆரியத்தை எதிர்க்கிறோம், நாங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் ஆரியத்தினுடைய குழந்தைகள். திராவிடர்கள் ஆரியத்தினுடைய வாரிசுகள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். தமிழர்களை ஏய்ப்பதற்காக இன்றைக்கு ஒரு 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 நூற்றாண்டு காலமாக இவர்கள் திராவிடம் என்கிற பெயரில் இயங்கி தமிழர்களை ஏமாற்றி வருகிறார்கள். தமிழர்களை ஏமாற்றி மயக்கி தமிழர்களை சிந்தனை திறனற்றவர்களாக ஆக்கி இவர்களுக்கு வந்து திரைப்படம், திராவிட மயக்கம், திரைப்பட மயக்கம், அடுத்து டாஸ்மார்க் என்கிற இந்த இதற்குள் வந்து இவர்களை சிக்க வைத்து சிந்திக்க திறனற்றவர்களாக இவர்களுக்கு இலவசம், வாக்குக்கு பணம் என்கிற நிலையில் இந்த மக்களை வந்து முட்டாளாக்குவது தான் திராவிடம். தமிழினத்தினுடைய பகை தான் திராவிடம். இதை நம்ம வந்து விளங்கி கொள்ளணும். இதுக்கு பாவாணர் கூட்டு தான் வந்து காலச்சக்கரம் எப்போதும் சுழலும் தம்பி, காலச்சக்கரம் வந்து சுழலும். நடந்தது பிராமணர் ஆட்சி, நடப்பது திராவிடர் ஆட்சி, நடக்கவிருப்பது தமிழர் ஆட்சி அப்படிங்கிறது தான் பாவாணர் கண்டு காட்டிய அரசியல். எனவே 2026 நடக்கவிருப்பது வந்து தமிழர் ஆட்சி, அது நாம் தமிழர் ஆட்சி. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்கு நாடு தழுவிய ஒரு அரசியல் வடிவத்தை கொடுத்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவர் தான். வேறு மாப்போசி காலத்திலிருந்து ஐயா கியாபி விஸ்வநாதம், அடுத்து வந்து நம்ம ஐயா ஆதித்தனார் என்று எத்தனையோ பேர்கள் தமிழ் தேசியத்திற்கு வடிவம் கொடுக்க, நெடுமாறன் ஐயா முதற்கொண்டு ஒரு குழப்பமான திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு திராவிடத்தை தழுவி அல்லது திராவிடத்தை எதிர்த்து மீண்டும் திராவிடத்தில் போய் சரணாகதி அடைந்து இந்த நிலையை தான் நம்ம வந்து வரலாற்றில் பார்க்குறோம். ஏன்னால் நம்ம தனித்துவத்தோடு இயங்க முடியவில்லை தமிழர்கள். அவர்கள் பூதகரமாக பொருளாதாரத்தில் எழுந்து நிற்பதால் அந்த அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் தமிழர்கள் திணறுகிற போது இன்றைக்கு நாம் தமிழர் வந்து ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாக வந்து வடிவம் பெற்று தனித்துவத்தோடு எழுந்து நின்று இன்றைக்கு 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதே இதுவே தமிழ் தேசியத்திற்கான ஒரு வெற்றி. இந்த வெற்றியை அரசியல் வெற்றியாக மாற்றி அமைப்பது 26 தேர்தல் களமாக அமையும். 2026 நாம் தமிழர் கட்சி 117 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் வெற்றி இருக்குமா? தென் தமிழகத்திலேயே 120 இடங்களை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். குறிப்பாக பல்வேறு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான நாம் தமிழர் கட்சியை இன்றைக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. குறிப்பாக ஒவ்வொரு தமிழ்குடியினுடைய உரிமைகளையும் அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசி வருகிறார். இப்போ குறவர் குடியினுடைய உரிமை, குறவர் சமூகம் எங்கே இருக்கிறது என்று இன்றைக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு திரட்சியாக இருக்கக்கூடிய சமூகம், ஒரு பழந்தமிழ் சமூகம், தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தாய்க்குடியாக இருக்கக்கூடிய அந்த குறவர்கள் 4 பட்டியல்களில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பட்டியல் பழங்குடியில் இருக்கிறாங்க, பட்டியல் சாதிகளில் இருக்கிறாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இருக்காங்க. இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து குறவர் குடியை குறவர் என்கிற அடையாளத்தோடு பட்டியல் பழங்குடியில் சேர்க்கணும் அப்படிங்கிறது அண்ணன் சீமானுடைய
கோரிக்கை. இதை நாமும் தொடர்ந்து வந்து பேசி வருகிறோம். மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி குறவர்குடிக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடப்பங்கீட்டு உரிமை என்பது கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிற வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த குறவர்குடியும் முகவரி இல்லாமல் ஆக்கப்பட்ட அந்த சமூகம், ஒரு பழந்தமிழ் சமூகம், இன்றைக்கு முழுக்க முழுக்க அரசியல் என்கிற நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்குது. ஏனால் திராவிட கட்சிகள் அந்த குறவர்குடியினுடைய முகவரியை அளித்தவர்கள். வாக்ரி போலி, நக்கேலா என்கிற மராட்டிய அலைகுடிகளை வந்து நரிக்குறவர்கள் என்று சொல்லி அவர்கள் நரிக்காரர்கள். அவர்களை வந்து இந்த அடையாளத்தில் கொடுத்து இந்த பழந்தமிழ் சமூகமான குறவர்களை வந்து முகவரி இல்லாமல் ஆக்கியதில் மிகப்பெரிய பங்கு என்பது திராவிட கட்சிகளுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, திமுகவுக்கு இருக்குது. எனவே அதை உணர்ந்து இன்றைக்கு குறவர்குடி வந்து முழுமையாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை தமிழ் சமூகத்தை அவர்களுக்கு மீண்டும் அந்த முகவரியை பெற்றுத்தந்து அவருடைய வரலாற்றை பேசி, அடையாளத்தை பேசி, பண்பாட்டை பேசி, அவருடைய வாழ்வியலை பேசி, அவருடைய உரிமைகளை பேசி அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் சீமானை அனைத்து தமிழ் சமூகமும் ஏற்குது. அடுத்து வந்து இடையர்குடி, கோனார் சமூகம். இன்றைக்கி கோனார் சமூகத்தினுடைய வாழ்வியல், அவருடைய குலத்தொழில் என்பது ஆடு மாடு வளர்த்தெடுப்பது. இந்த தொழிலை அரசு வேலையாக நான் ஆக்குவேன் என்று இந்திய அரசியலில் மட்டுமல்ல உலக அரசியலில், சாராயம் விற்பது அரசு வேலையாக ஆக்க முடியும் என்றால் ஆடு மாடு மேய்ப்பது ஏன் அரசு வேலையாக ஆக்க முடியாது? அதற்கான திட்டம் எங்களிடத்தில் இருக்கிறது. அதில் வந்து பொருளாதார மேம்பாடு இருக்கிறது, அதில் வருவாய் இருக்கிறது, அதில் மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய வாழ்வியல் அதில் அடங்கி இருக்கிறது. அதை நாங்கள் வந்து அரசு வேலையாக ஆக்குவோம் அப்படின்னு சொன்னது என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த இடையர் என்று சொல்லக்கூடிய கோனார் சமூகம் இன்றைக்கு வந்து அண்ணனை ஆதரித்து நிற்குது. அவர்களை யாதவர் என்று வடநாட்டு பெயரால் வந்து அழைக்கக்கூடாது அப்படிங்கிறது அண்ணன் வந்து கோரிக்கை வைக்கிறார். அடுத்த நிலம் தான் மருத நிலம். மருத நில மக்கள் வந்து நாங்கள் இவர்கள் மல்லர்கள், இன்றைக்கு பள்ளர்கள் அழைக்கக்கூடியவர்கள் தான் பாண்டியர் சமூகம் என்பதை மாசோ விக்டர் போன்ற ஆய்வாளர்கள், ஒரிசா பாலு போன்ற ஆய்வாளர்கள் சொன்ன அந்த கருத்தை இன்றைக்கு ஓங்கி ஒலிக்கிறது. எண்ணற்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான், ஐயா பிரபஞ்சன் போன்ற எல்லா எழுத்தாளர்களும் சொன்ன அந்த உண்மையை அரசியல் அரங்கில் பள்ளர்கள் தான் பாண்டியர்கள்ங்கிறத ஓங்கி சமரசம் இல்லாமல், எந்த சமூகத்தினுடைய வாக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காமல் உண்மையை உணர்ந்து எங்களோடு நிற்பவர்கள் நிற்கட்டும், இல்லாட்டும் உன் வாக்கு தேவையில்லை. அப்போ தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்காக குரல் கொடுத்து, பட்டியல் வெளியேற்றத்திற்காக குரல் கொடுத்து, உள்ஒதுக்கீடுக்கு எதிராக குரல் கொடுத்து இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டை பேசியவர். ஜல்லிக்கட்டில் வந்து முதல் காளை என்பது தேவேந்திர குல வேளாளருடைய காளை, இது பாண்டியருடைய மரபு என்று அந்த காளையோடு இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டு கூறுகளை வந்து உலகத்திற்கு அறிவித்தவர். அதைவிட எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உலகத் தமிழர்களை உற்று நோக்கக்கூடிய ஒரு பார்வை என்பது பள்ளர்களே பாண்டியர்கள் என்பதை அழுத்தமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேசி வரக்கூடிய ஒரு ஆளுமை. இதை வந்து எந்த சமூக தலைமையும் வந்து இதுவரைக்கு பேசியது கிடையாது என்கிற செய்தியை சொல்லுகிறார். அதுபோல் கரையார் என்கிற சமூகம் மீனவர் சமூகம், அதாவது தேசிய தலைவருடைய குறிய குடிக்கிறது. அவர் அந்த சமூகத்தினுடைய வரலாற்றை பார்க்குற போது நடராஜன் என்கிற 5 கதைப்பாடல்னு ஒரு ஆய்வு எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பள்ளக்கரையான் பாயும்புலி போல் பள்ளர்களும் என்கிற ஒரு ஒரு வரியை கொடுக்கிறார். விருதுநகரில் வந்து ஆசாரிமார் செப்பேடுன்னு சொல்லி ஒரு செப்பேடு, அந்த செப்பேடில் அஞ்ஞா பள்ளர், ஆத்தா பள்ளர், ஆயா பள்ளர், அஞ்ஞை பள்ளர் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளர் வகைகளில் கரையா பள்ளர்னு ஒரு வகை வருது. கரையார் எ சப் டிவிஷனா பள்ளர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய பப்ளிஷில் வந்த தமிழ் லெக்சிகன் டிக்ஷனரி பக்கம் 346 பதிவு செய்து. இப்படி ஒவ்வொரு தமிழ் குடிகளும் எவ்வாறெல்லாம் இந்த உலகம் தோன்றுகிற போது எல்லா சாதியும் தோன்றிடல. இல்லை, தமிழ் குடிகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தும் ஆனால் 1920 நீதி கட்சி தான் ஆட்சி அமைந்தது. 20 முதல் தற்போது வரல ஏறக்குறைய 104 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழருடைய ஆட்சி அமையல. நீங்கள் குறிப்பாக வந்து 500 ஆண்டுகளுக்கு மேலாகவே தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி 1526களுக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாட்டில் பாண்டியர் ஆட்சி வீழ்த்தப்பட்டு சோழர் சேரர் ஆட்சி வீழ்த்தப்பட்டு சேரர்கள் வந்து அதாவது தமிழ் மொழியை ஒழிப்பதற்காக பிராமணருடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி சேரர்கள் வந்து மலையாளிகளாக உருவாக்கப்பட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பழந்தமிழ் என்பது மலையாளமாக மாற்றப்பட்டது. அதாவது ஆரிய வடசொல் சமஸ்கிருத கலப்பால் இப்படி மாற்றப்பட்டு அது ஒரு தனி இனமாகவும் தனி நாடாகவும் தனி மொழியாகவும் ஆக்கப்பட்ட ஒரு சூழலில் இங்கு வந்து தமிழர்களை
வீழ்த்தி மதுரை நாயக்கர், செஞ்சி நாயக்கர், தஞ்சை நாயக்கர் என்று நாயக்கருடைய ஆட்சி, விஜயநகர பேரரசு ஆட்சி வந்து நாயக்கர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் முற்றுமுழுதாக தமிழர்கள் தலை தூக்க முடியாமல் போனது. தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. கல்வி மறுக்கப்பட்டு இவர்கள் வந்து அடிமை நிலைக்கு வந்து பதப்படுத்தப்பட்டார்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அடிமை நிலைக்கு பதப்படுத்தப்பட்டது. ஒரு சில கூட்டங்கள் பாளையக்காரர்களாகி நாயக்கர்களுக்கு துணையாக நின்னாங்க தமிழர்களில். அவர்கள் இன்றைக்கும் வந்து திராவிடத்துக்கு துணையாக நிற்கிறாங்க, திராவிடத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இது ஈழத்திலும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இதை கடந்து இங்கே வந்து கல்வி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் தான் நமக்கு விடிவு ஏற்படுது. ஆங்கிலேயர்கள் வந்து அடிமைப்படுத்தினா அப்படி இப்படிங்க. ஆங்கிலேயர் வரலை என்றால் தமிழர்கள் எப்போதுமே அடிமைதான். தமிழர்களுக்கு கல்வி என்பதே கிடைத்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இலக்கியங்கள், வரலாறு என்பதை நம்ம பேசியிருக்க மாட்டோம், எதுவுமே தெரிந்திருக்காது. ஆங்கிலேயருடைய வருகை என்பதுதான் இலக்கியத்தை மீட்டெடுத்து கொடுத்தது, இலக்கியத்தை அச்சிட்டு நூல்களாக கொடுத்தது. எனவே இதையெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும். ஆங்கிலேயர்கள் மட்டுமே எதிரிகள் போலவும், இங்கே இருக்கிறவங்களாம் ஏதோ நம்ம இந்த நாட்டை காப்பாற்றுறோம் போலும் அப்படி இல்லை. இங்கே இருக்கிறவங்க தான் பெருங்கேடு, அதில் திராவிடம் மிகப்பெரிய கேடு. எனவே இந்த புரிதல் என்பது எப்போ வருதுன்னா, நமக்கு வந்து ஐயா மாப்போசி காலத்தில் தான் தமிழ் தேசியம்ங்கிறதுக்கான அந்த அரசியல் என்பது ஒரு வரைவுக்கு வருது. இன்றைக்கு 100 ஆண்டுகள் ஆகி தான் நம்ம வந்து இந்த தமிழ் தேசியங்கிற அரசியலை நம்ம வந்து புரிந்திருக்கிறோம். புரிந்து அதற்கு வடிவம் கொடுத்து அதை வந்து முன்னெடுக்கிறதுக்கு நம்ம தமிழ் தேசியம் என்றால் என்ன, வரலாற்றின் அடிப்படையில் மொழியை முதன்மையாக கொண்டு அதன் பண்பாட்டை தன்னகத்தை கொண்டு ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை கோரும் கோட்பாட்டினுடைய அரசியல் வடிவம் தான் தமிழ் தேசியம். அப்போ வரலாறு, பண்பாடு, மொழி இதை முன்வைத்து நாம் இந்த அரசியலை வந்து முன்னெடுக்கிறோம். இதற்கு வந்து மிகப்பெரிய நாம் வந்து வீழ்ந்து தாழ்ந்து கல்வி மறுக்கப்பட்டு இன்றைக்கு தான் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழ் சமூகம் வந்து புறப்பட்டிருக்கு. இதுலேயும் தமிழர்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய, சாதிய ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய போக்குகளை திராவிடம் வந்து கையாண்டது. சிறு சிறு தமிழ் சமூகங்கள், பெரும் சமூகங்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி அதை சாதிய கலவரங்களாக வளர்த்தெடுத்து திராவிடம் அந்த கலவர தீயில் குளிர்காய்ந்தது. இந்த நுண்ணரசியலை, அந்த சூழ்ச்சி, திராவிடத்தினுடைய சூழ்ச்சியை, வஞ்சகத்தை தமிழ் சமூகம் இப்போதுதான் உணர்ந்து தெளிந்து நிற்கிறது. எனவே தெளிந்த பார்வையோடு, தெளிந்த அரசியலோடு தமிழ் தேசிய ஆட்சி இங்கே மலரும். இங்கே மட்டுமல்ல, ஈழத்திலும் மலரும். ஈழத்திலும் இங்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் தமிழர்கள் அதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய காலம் நம் கண்முன் இருக்கிறது. இது வந்து வெறுமன ஒரு விருப்பமோ கணிப்போ கிடையாது. நீங்கள் 2026 அந்த அறிகுறிகள் தொடங்கும். இதுவரைக்கும் சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் தேசியத்தினுடைய குரல் ஒலிக்கலை. ஆனால் 26 ஒலிக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, நீங்களும் அதை பதிவு செய்வீங்க. இந்த கருத்து என்பது, நான் சொல்லுகிற அந்த சொல் என்பது வெறும் வெற்று வாக்கு அல்ல. 26 தொடங்கி 28, 31, அதற்கடுத்து 40க்குள் ஈழத்திலும் இங்கும் உலகமெங்கும் பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் அதிகாரத்துக்கு போவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்பாக சந்தித்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதிநிதி கூட பெறலையே. இந்த நிலையில் எப்படி சார் 2026 வந்து ஆட்சியை கைப்பற்றும் வகையில் வந்து ஒரு 118 இடங்களில் பிடிக்குன்னு சொல்ல வரீங்க? அதுதான் சொல்லணும். நீங்கள் வந்து உங்களுக்கு திராவிடம் பூதகரமாக எழுந்து நின்றது, அது ஒரு நிறுவன கட்டமைப்பாக எழுந்து நின்றது. அடுத்து அவர்கள் வந்து ஊழல், லஞ்சம் பெற்று திரைப்படங்கள் ஊடகமாகவும், ஊடகங்கள் இன்றைக்கி யார் நடத்துகிறான்? இப்போ என்னையை வந்து நான் 20 ஆண்டுகளாக இயங்குகிறேன். என்னை ஏதாவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் என்று சொல்லக்கூடிய யாராவது என்னை அழைத்து நேர்காணல் கண்ட வரலாறு உண்டா? அப்போ தமிழருடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய வலிமை பொருந்திய இடத்தில் வந்து அவர்கள் இருக்கிறாங்க. மாப்போசி யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கா தெரியுமா? அரசியல் தெரிந்தவர்களுக்கு, கற்றறிந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு தானே தெரியும். ஏன் ஆதித்தனாரை யாருக்கு தெரியும்? சீப்பா ஆதித்தனாரை யாருக்குமே தெரியாது. கியாபி விஸ்வநாதன் பேர் தெரியுமா? அவருடைய நினைவிடம் எங்கே இருக்கிறது தெரியுமா? நாங்கள் போய் இந்த ஆண்டு தேடி கண்டுபிடிச்சி திருச்சியில் வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினோம். தமிழுக்காக, தமிழ் தேசியத்திற்காக உழைத்தவர்கள், மொழிஞாயிறு பாவாணர் யாருக்கு தெரியும்? தமிழ் தேசியம்ங்கிற உணர்வு இன்றைக்கு வந்து பெறப்பட்டிருக்கு. நீங்கள் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் தம்பி, நீ 500 ரூபா 1000 ரூபா கொடுக்காமல் ஒரு ஓட்டு வாங்க முடியுமா? உன்னால் ஒரு ஓட்டு. ஆனால் 36 லட்சம் வாக்குகளை பணம் கொடுக்காமல் தன்னுடைய சொந்த செலவை செலவழித்து வந்து அந்த மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கான். இது வெற்றியா? திராவிடம் பெற்றது வெற்றியா? எது அறம், எது நீதி?
அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிற போது தொடர்ந்து நம்ம மக்களை வந்து நம்ம சந்திக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். திராவிடம் என்பது பெரும் தீது, இது பாவாணர் சொன்னது, நம்ம சொல்லலை. திராவிடம் என்பது தீது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் மட்டுமல்ல, தெலுங்கு பேசக்கூடிய தமிழர்கள், மலையாளம் பேசக்கூடிய தமிழர்கள், கன்னடம் பேசுகிற தமிழர்கள், இந்த மாதிரி தென்னிந்தியாவை சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களும் வாழக்கூடிய பகுதியாக தமிழகம் இருப்பதனால் அந்த திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வராங்க. இந்த நிலையில வந்து கூற்றே தவறு. தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் தான். தெலுங்கர்கள் தமிழ் பேசுகிறார்கள், கன்னடர்கள் தமிழும் பேசுகிறார்கள், மலையாளிகள் தமிழ் பேசுகிறார்கள். அடிப்படை என்பதுமே ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் மொழியே என்கிறார் புரட்சியாளர் லெனின். இனத்தை செய்தது மொழிதான், இனத்தின் மனத்தை செய்தது மொழிதான் என்று ஐயா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்றாரு. மொழி என்பது, தாய்மொழி என்பது ஒருவருக்கு ஒரு மொழி தான். திராவிடம் பேசக்கூடிய, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய தமிழர்கள் கிடையாது, தெலுங்கர்கள் தமிழ் பேசுகிறார்கள். இங்கு மட்டுமல்ல எல்லா மொழிக்காரர்களும் வாழ்றது, இந்தியா முழுவதும் எல்லா மொழிக்காரர்களும் வாழ்றான். மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? 1956 அந்தந்த மொழி பேசக்கூடியவர்கள் அந்தந்த மாநிலத்தை ஆளணும், அதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் இது இந்திய ஒன்றியம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது, தமிழகத்தில் மட்டும் அது இன்றைக்கு வரை அரங்கேறாமல் இருக்குது. இதுக்கு காரணம் திராவிடம்ங்கிற ஏய்ப்பு அரசியல், தமிழர்களை ஏய்க்கிற அரசியல். இந்தியா முழுவதும் எல்லா மொழிக்காரனும் இருக்கிறான். கேரளாவில் பெரும்பகுதி தமிழர்கள் இருக்கிறாங்க, இடுக்கி மாவட்டம் முழுவதுமே தமிழர்கள், சித்தூர் இங்கே ஆந்திராவில் தமிழர்கள், அங்கே வெங்காலூரில் தமிழர்கள், இந்திய முழுவதுமே தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க, எல்லா மொழிக்காரனும் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவோ துணைத் தலைவராக கூட வர முடியாது. ஓட்டு போடலாம், அரசியலில் பங்கேற்கவே முடியாது, ஓட்டு மட்டும்தான் போடணும். ஆனால் இங்கே நீங்கள் ஓட்டு மட்டும்தான் போடணும், இங்கே அரசியலில் பங்கேற்க முடியாது. அப்போ இது வந்து எந்த வகையான அறம்? இதை முறியடிக்கணுமா இல்லையா? இது வந்து வன்முறை. தமிழர்களை தமிழர் அல்லாத விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஆளுவது என்பது வன்முறை. இந்த விழிப்புணர்வு தமிழர்களுக்கு இல்லைங்களா? ஏன்னா இவ்வளவு நாட்களா வந்து இல்லாம ஆக்கியிருக்காங்க, யார் ஆள்றாங்கன்றத கூட தெரிந்து கொள்ள முடியாத நிலையில தானே இல்லாம ஆக்கியிருக்கிறாங்க. அவன் வந்து விளம்பரப்படுத்துறான், சிங்க தமிழன்றான் விஜயகாந்த, வைகோ வந்து பச்சை தமிழன்றான், தமிழின தலைவன்றான் தெலுங்கர் கருணாநிதியை. இந்த மயக்கத்திற்கு அவர்கள்தான் ஆள பிறந்தவர்கள் போல ஒரு உளவியலாக வீழ்த்துவது தம்பி. இந்த யானையை வந்து அங்குசத்தால கி வீரமணி வந்து தமிழர் தலைவர் தான் சொல்றாங்க. அவர் வந்து தெலுங்கர் தலைவர். அவரை சொல்லுங்க நேரில் வந்து, இல்லாட்ட வர சொல்லுங்க, நான் போய் பேசுறேன். திராவிடம் பேசக்கூடிய, திராவிடம் என்பது பித்தலாட்டம். பெரியார் வந்து தமிழ் இனத்தினுடைய பகைவர். தமிழ் இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் வரலாற்றுக்கும் அரசியலுக்கும் எதிராக இயங்கிய தமிழ் இனத்தினுடைய ஒரு பகைவர். திராவிடமே தமிழுக்கு எதிரானது, பகை தம்பி, நேரடி பகை. அதுதான் தமிழுக்கு 2 வகை, ஒன்று ஆரியம், இன்னொன்று திராவிடம். ஆரியம் என்பது தூரத்து பகை, பக்கத்தில் நேருக்கு நேராக நம்மளை வீழ்த்தினது என்பது திராவிடம். அதனால தான் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று அறிஞர் குணா நூல் எழுதினார். அவரை 6 மாதம் சிறைப்படுத்தினார்கள். தமிழ் இனப்பகைவன் ஈவேரா. இதை வந்து இன்றைக்கு தான் நம்ம வந்து விளங்கி இருக்கிறோம். தமிழுக்கு திராவிடம் பகை என்ற உணர்வு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டுமே தான் தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற மாதிரி அதை வர வைக்கிறது தான் இவ்வளவு நாங்கள் வந்து வாழ்வை ஒப்படைத்து இந்த கருத்தை எடுத்துட்டு போறதுக்காக வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு வேலை செய்யறது என்பதே இதற்காகத்தான். ஏற்கனவே திமுக அதிமுக என்ற ஒரு பலமான கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வரும்போது இப்போ நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, திராவிடம் தமிழ் தேசியம் எனது 2 கண்கள்னு சொல்லியிருக்கிறார். ஸோ வந்து இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு அறிவற்ற அயோக்கியனுடைய கூற்று. முதல்ல விஜய் வந்து தமிழர் கிடையாது, இதை நான் சொல்லலை, அவங்க அப்பா சொல்கிறாரு, சந்திரசேகர் என்கிற அந்த யோக்கியன் சொல்கிறாரு. எனக்கு தமிழே பேச வர தெரியாது, ஏனென்றால் அவரை வந்து சிங்களவர்கள் வழிவந்தவர்னு இன்னைக்கு வந்து ஆய்வுகள் சொல்லுது. அவங்க அம்மா நேர்காணல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஹைதராபாத்திலேருந்து இங்கே சினிமா தொழிலுக்காக வந்தோம், ஏதோ பாட்டு பாடுறதுக்கு எதுக்கோ வந்தோம்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாலாம் ஹைதராபாத்திலேருந்து வந்தவர்கள்ன்றார். அவங்க அம்மா தெலுங்கர், இவர் வந்து சிங்களவர்.
இதனால தான் இந்த தமிழகங்கிற இதில் வந்துட்டு அடுத்து திராவிடத்தை உள்ளழுகிறது. திராவிடத்தை பேசுகிறான் அப்படின்னாலே அவன் தமிழன் கிடையாது. அழுத்தமாக தமிழ் இன உணர்வாளர்கள், தமிழ் இன மான உணர்வாளர்கள், மானமுள்ள தமிழர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது, திராவிடம் என்பது தமிழில் இல்லை, திராவிடர் என்பவர் தமிழர் இல்லை, விஜய் தமிழர் இல்லை, அவர் சிங்கள தெலுங்கு கலப்பு. அப்போ இந்த மொழியை பற்றிய அரசியல் புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டை வந்து நான் ஆளப்போறோம்னு வாராம்னா அவன் வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட வேண்டிய குற்றவாளி. இந்த மொழி என்பது பாண்டியர்களால் சங்கம் வைத்து வளர்த்தெடுக்கப்பட்ட மொழி தம்பி. இந்த மொழி இல்லாமல் நாம் இல்லை. இந்த மொழி இல்லாட்ட இந்த வாக்கிரி போலி நக்கையலான்னு சொல்லக்கூடிய அலைகுடிகளான இருக்கிறாங்க பாருங்க, அக்கி பிக்கின்னு என்ன பேசிக்கிட்டு, இந்த சமூகத்திற்கு என்ன மரியாதை இருக்குது? இந்த நிலை தான் தமிழர்கள் இருந்திருக்கும். தமிழர்களுக்கு உலகப் பெருமை இருக்கிறது. தமிழர்களுக்கு வந்து உலகப் பெருமை. தமிழ் வந்து உலகை ஆண்டது. உங்களுக்கு வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, 50,000 ஆண்டு ஆச்சு தமிழ் தோன்றி. 6000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் வந்து உலகம் முழுவதும் கோலோச்சி நிற்கிறது. உலகத்தின் ஜப்பானிய மொழியில் ஆய்வாளர் சொல்லுகிறான், எங்களுடைய மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்தது என்று. இன்றைக்கு நீங்கள் வந்து கொரியாவில், தென்கொரியாவில் போய் பாருங்க, அம்மாவை அம்மா என்று சொல்லுகிறான், அப்பாவை அபா என்று சொல்லுகிறான். உலகத்தில் தமிழ் மொழியிலிருந்து எண்ணற்றது. நீங்கள் ஒன்று, நம்ம சொல்கிற ஒன்று தான் அவன் ஒன்றுன்றான் ஆங்கிலத்தில். நம்ம சொல்கிற 2 டூவை தான் அவன் 2ன்றான். திரி என்பது நம்ம சொன்னது, திரிசூலம், திரிகடிகம். திரி என்றால் 3 என்பது தமிழில், அதைத்தான் அவன் 3 என்றான். 8ங்கிறது தான் 8ன்றான். இப்படி எண்ணற்றது. நம்முடைய அகத்தியன் என்கிற பேர் தான் அவன் அகஸ்டியன் என்று சொல்லுகிறான். நம்ம செபஸ்தியன் என்கிற பேர் தான் அவன் செபஸ்டியன் என்று சொல்லுகிறான். இதுபோல் சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ் மொழி, ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய சொற்களில் 60லிருந்து 80 விழுக்காடு சொற்கள் தமிழ் மொழியில் இருந்து போனது என்றது ஆய்வு இன்றைக்கு கண்டறிஞ்சிருக்கிறோம். இப்படி உலக மொழிகள் முழுவதுமாக தமிழ் போய் இருக்குது. தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் இவ்வளவு சிறப்பு இருப்பதை ஏன் சொல்லுகிறேன்? அதைத்தான் சொல்லுகிறேன் தம்பி. இந்த மொழி தேர்தலை சந்தித்து ஆட்சி, நீங்க சொன்னீங்க அந்த தமிழ் தாய்க்கும் திராவிட தாசின்னு ஒரு நூல் உண்டு. தமிழ் தாய் திராவிட தாசி. எப்படி? திராவிட தாசி என்கிற வடநூல். இதை சொன்னது யாருன்னா ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த திராவிட தாசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், உனக்கு காம உணர்ச்சி வந்தால் நீ உன்னுடைய தாயின் யோனியை தவிர எல்லா யோனியிலையும் புணரலாம். உன்னுடைய மக, உன்னுடைய அக்கா, தங்கச்சி, யாரோடையாலும் புணரலாம் அப்படின்னு திராவிட தாசி என்கிற வடநூல் சொல்லுகிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், யார்? ராமசாமி நாயக்கர். நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தாயின் யோனியும் புணரத்தக்கதே. இதில் என்ன இருக்குது? அவளும் பெண் தானே, உனக்கு காம உணர்ச்சி வந்துச்சுன்னா தாய் கூட படுத்துக்கொண்டு. இதுதான் நடிகர் விஜயனுடைய கொள்கை. அப்போ தமிழ் தாய்க்கும் திராவிட தாசிக்கும் வேறுபாடு தெரியாத தற்குறி தமிழகத்தை ஆண்டால் தமிழ்நாடு நாசமாகும். இதை தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ உங்கள் ஊருக்கு வந்து ஒரு கூத்தாடி வாரான் தம்பி. கூத்தாடி வந்தால் பாவக்கூத்து போடுவான், ஆட்டம் ஆடுவான், பாட்டு போடுவான். ஆடிட்டு என்ன செய்வீங்க? தானிய தவசத்தை கொடுப்பீங்க, பணம் இருந்தால் கொடுப்பீங்க, வாங்கிட்டு போயிடுவோம்ல. அவனே உன் ஊருக்கு நாட்டமே ஆகணும்னா விடுவீர்களா? உங்கள் ஊருக்கு தலைவனாகணும்னா விடுவீர்களா? ஆனால் தமிழ்நாடு உங்கள் ஊருக்கே தலைவனாக விடாத நீங்கள் உங்கள் நாட்டினுடைய தலைவனாக அவனை வந்து விட்டீங்கன்னா நாடு நாசமாகுமா ஆகாதா? அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? ஏதாவது அறிவு, வரலாற்று அறிவோ அரசியல் அறிவோ இல்லை கொள்கை பற்றிய பார்வையோ எதுவுமே இல்லாத ஒரு கருத்து குருடனை கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடிய ஈனப்பிரிவுகள் இருந்தால் இந்த நாடு நாசமாகும். ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை விரிவாக சொன்னீங்க. இப்போ 2026 தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய, முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் தனித்து தேர்தல் சந்தித்து ஆட்சியை கைப்பற்றுவாரா, இல்லை கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவாரா? ஏன்னா ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை. இதை பற்றி சொல்லுங்கள். 118 இடங்கள் தென் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்படும் தம்பி. அதுக்கு நாங்கள் வேலை செய்ய போகிறோம். எனக்கு வட தமிழகத்தை பற்றிய பார்வை இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அரசியலில் பல சவால்கள் இருக்குது, கோளாறுகள் இருக்குது. ஆனால் தென் தமிழகம் வந்து இன்றைக்கு முழுக்க நாம் தமிழரை நோக்கி நகருகிறது. குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் முழுமையாக நாம் தமிழரை ஆதரித்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும் வாக்கு வங்கியாக தேவேந்திரகுல வேளாளர் இருந்தாங்க.
அது ஐயா ராமதாசனுடைய காலத்திற்கு பின் அது வந்து கொஞ்சம் அது ஒரு சரிவை சந்தித்தது. இன்றைக்கு முழுக்க முழுக்க அதுதான் வன்னியர் தேவேந்திரர் உறதாய் மக்கள் என்று சொல்ல போய் இன்றைக்கி வந்து அந்த சமூகம் கூட நின்னது. இன்றைக்கி பல்லர்கள் தான் பாண்டியர்னு சொல்ல போய் அண்ணன் சீமானை நோக்கி இந்த சமூகம் வந்து நிற்குது. அதுதான் தென் தமிழகத்தினுடைய பெருவாரியாக வாக்கு. வட தமிழகத்தை விட அதிக வாக்குகள் வந்து தென் தமிழகத்தில் வந்து இப்பவும் பார்த்தாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இதை வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு அரசியல் களம் இன்றைக்கு இல்லை. சமூக அரசியல் நீர்த்து போச்சு. அப்போ தமிழ் தேசிய பொதுநரிடத்தில் இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக, பெருமைக்காக வரலாற்றை பேசி, பண்பாட்டை பேசி, கோரிக்கையை பேசி, உரிமையை பேசி தொடர்ந்து இந்த சமூகத்தை அரசியல்படுத்தக்கூடிய பணியை அண்ணன் சீமான் ஒருவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் தனித்து தேர்தலை சந்தித்து தனித்து யாரோடு கூட்டணி வைக்க முடியும்? தமிழ்நாட்டில் இப்போ யாருமே தமிழ் தேசிய கொள்கைகள் யாருமே இல்லை. கூட்டணி அமைத்து தான் தேர்தல் சந்திக்கிறது. நாம் தமிழர் கட்சி மட்டும் எப்படி தனித்து தேர்தல் சந்தித்து வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? அந்த வெற்றி தான் தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி. காலம் தள்ளி போகலாம், ஆனால் இலக்கு என்பது அது வென்றாகப்படும். நீங்க யாரோடு கூட்டணி வைக்க முடியும்? இதே இந்த கோமாளி விஜய் என்ன சொல்றாப்புல, என்னது ஊழல் ஒழிப்பானா? நீயே ஒரு ஊழல் பேர்வழி, நீயே வந்து வரி செலுத்தாதவன், நீ வந்து 3 முறை வந்து வருமான வரி சிக்கலில் வந்து சிக்கி ராகுல் காந்தியினுடைய காலில் போய் விழுந்து கிடந்த கயவன், நீ வந்து ஊழலை வந்து ஒழிப்பேன் கிழிப்போம்னா, அதான் ஒருத்தன் கேட்குறாரு. ஒரு ஊடகத்தில் ஒருத்தங்க கேட்குறாங்க, அந்த கட்சி சேர்ந்த ஒரு பைத்தியத்தை கூட்டு வச்சு கேட்குறாங்க, நீங்கள் ஊழல் ஒழிப்போம், நீங்கள் அதிமுக வந்து கூட்டணின்றிய, அதிமுக ஊழல் கட்சியாக இல்லையா அப்படின்னா, நாங்கள் தளபதிட்டு தான் கேட்டு சொல்லணுன்றான். இந்த கேட்டு சொல்கிறதுக்கான நேர்காணல் வந்திருக்க உன் கருத்து என்னன்னு கேட்குறாங்க, அதை கூட பதில் சொல்ல முடியல. அதனால் வந்து ஊழல், நீ ஒரு ஊழல்வாதி, நீ ஊழல்வாதி எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? இதுதான் இதனவே வந்து யாரோடும் தமிழ் தேசிய கொள்கை உடையவர்களை ஒருங்கிணைத்து தான் இந்த அரசியல் வந்து முன்னெடுக்கப்படுது. தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியை தாண்டி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியோட அண்ணனோடு சீமானனோடு வந்து முரண்பட்டாலும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்பது தமிழ் தேசியம். அது இந்த இனத்திற்கானது. குறைநிறைகள் வந்து எல்லார்ட்டையும் இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து நாம் தமிழர் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற இலக்கோடு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கட்சிக்கு வெளியிலிருந்து எண்ணற்றவர்கள் இருக்கிறாங்க. தமிழ் சமூகங்கள் இன்றைக்கு வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி இங்கே வர வேண்டும் அப்படிங்கிற வேட்கை வந்து இங்கு பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்குது. எனவே வேறு யாரோடும் கூட்டணி என்பது வைக்க முடியாது. யாரோடு கூட்டணி வைக்க முடியும்? அது அண்ணன்ட்ட கேட்குற அதிமுகவோடு எப்படி எடப்பாடி பேசுகிறாராம், நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டணி என்பது தமிழ் சமூகங்களோடு கூட்டணி. ஓகே சார், இந்த தமிழ் தேசியம் குறித்து பல்வேறு தகவலை விரிவாக ஜெம் டிவி நேயர்களுக்காக விளக்கமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி, வணக்கம்.